வணக்கம், வாழ்க வளமுடன். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன தலைப்பு அப்படின்னா, புகழ் அந்தஸ்துடன் பேர் புகழுடன் வாழ்பவர்கள் யார் யார் அப்படின்னு தான். பொதுவாக ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொருவருக்குமே நம்ம செல்வம் மட்டும் இருந்தால் போதுமா, பேர் புகழும் வேணும்னு ஒருவரும் நினைக்கிறோம். சரி, அதுக்கு எந்த மாதிரியான ஜாதக அமைப்பு இருக்கணும் அப்படின்றத பற்றி ஒரு சின்ன ஒரு டாபிக். இதுக்கு ஜனன ஜாதக, அதாவது இது ஓரளவு தான் சொல்கிறேன். ஜனன ஜாதகத்தை பார்க்கும் பொழுது தான் இது எந்த மாதிரியான அமைப்பு இருக்குது என்பதை முழுமையாக சொல்லலாம். ஓகேவா? ஒவ்வொருவரும் புகழினுடைய அந்தஸ்தை விரும்பாதவங்க யாராவது உண்டா? எனக்கு பேர் வேணும், புகழ் வேணும். பொதுவாக அரசியல் பிரமுகர்களெல்லாம் பேர் புகழ் இருக்க வேணும். ஒவ்வொரு அரசியல் பிரமுகரும் நினைக்கக்கூடியவர்கள் தான். பொதுவாக இந்த லக்கணம் பார்த்தீங்கன்னா வலுத்தால், லக்கணம் வலுத்தால் அந்த ஜாதகர் பேர் புகழுடன் இருப்பார். லக்கணம் மட்டுமல்ல, லக்னாதிபதியும் சுபர் தொடர்புடன் இருக்கணும். சுபர்னுடைய தொடர்புடன் இருக்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு நற்பெயர் ஆட்டோமேட்டிக்காக வரும். உதாரணத்துக்கு பார்க்க போனால், மேலும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் புகழ் எனக்கு வேணும் அப்படின்னு, பெரிய அளவில் புகழ் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறக்கூடிய பாவகத்தில் பார்த்தீங்கன்னா மூன்றாம் பாவகமே. மூன்றாம் பாவகம் பார்த்தீங்கன்னா பேர் புகழையும் ஒருவருக்கு பெற்று தருவார். அதாவது என்னது, லக்கணம் வலுக்கணும், லக்கணாதிபதி சுப தொடர்புடன் இருக்கணும். மூன்றாவது பாவகம் பார்த்தீங்கன்னா பேர் புகழையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் இருக்கணும். அதே போல் 10வது பாவகம், 10ஆம் பாவகமும், அதாவது 10-5 பாவகமும் வலுத்தாலும் ஜாதகருக்கு பேரு புகழையும் பெரிய அளவில் தந்துவிடும். இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. அப்போ பெரிய அளவில் ஒரு ஜாதகருக்கும் சூரியனுடைய தொடர்பு இருக்கும் பொழுதும் ஒரு நல்ல ஒரு பேர் புகழையும் கொடுத்துருது. அதாவது பார்த்தீங்கன்னா பௌர்ணமி யோகம்னு சொல்லலாம். பௌர்ணமி யோகத்தில் இது பார்த்தீங்கன்னா அந்த திதியில் பிறக்கும் பொழுது அந்த பேர் புகழ் அதுவும் பார்க்கணும். 10ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் சுப தொடர்பு இருக்கும் பொழுதும் பேரு புகழையும் கொடுத்துரும். லக்னாதிபதி லக்கணமும் வலுக்கும் பொழுது சுப தொடர்புடன் இருக்கும் பொழுது பேர் புகழையும் கொடுத்துவிடும். லக்கணத்திற்கு 10ஆம் இடம் கேந்திர ஸ்தானத்தில் சூரியனுடன் சுப தொடர்பு இருக்கும் பொழுதும் நற்பெயரை கொடுத்துவிடும். அப்படின்னா ஒவ்வொருவரும் இப்போ அந்த கிரகத்தினுடைய சேர்க்கை இருக்கும்போது சிலர் பார்ப்பாங்க, எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி சூரியனுடைய தொடர்பு இருக்குது, சுபர்னுடைய தொடர்பு இருக்குன்னு. அப்படின்னா 10 குடையவன் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அசுபர்னுடைய சேர்க்கை இருக்கும் பொழுது இது தடைகள் ஏற்பட்டு அவர்களுக்கு சுபர், அதாவது பேர் புகழ் வரும். சிறிய களங்கமும் விளைவிப்பின்னு நம்ம பார்க்குறோம். இது எந்த டைமில் வரும் அப்படின்னும் பொழுது அந்தந்த தசாபுத்தி காலங்களில், உதாரணத்துக்கு சூரிய தசை ராகு புத்தின்னு வச்சுப்போம். அப்போ நம்ம கவனமாக செயல்படக்கூடிய காலமாக தான் இருக்கணும். வார்த்தைகளில் நிதானமாக இருக்கிறது நல்லது. ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பேர் புகழக்கூடிய ஒரு விதியை தான் நான் சொல்லியிருக்கேன். பேர் புகழ் அடையக்கூடிய விதி என்ன? லக்கணம், லக்னாதிபதி சுப தொடர்புடன் இருக்கணும். அப்பேர் புகழையும் கிடைக்கணும் அப்படின்னா 3வது பாவகத்தினுடைய தொடர்பும் இருக்கணும். 10ஆம் பாவகமும் 5ஆம் பாவகமும் நல்ல நிலையில் இருக்கும் பொழுது, வலுக்கும் பொழுது, சுப தொடர்புகள் இருக்கும் பொழுதும் இந்த பேர் புகழ் ஆட்டோமேட்டிக்காகவே கிடைச்சிடும். லக்கணத்திற்கு 10ஆம் இடத்துல கேந்திர ஸ்தானத்தில் சூரிய பகவானுடன் சுப தொடர்பு இருக்கும் பொழுதும் பேர் புகழை கொடுத்து விடும். இது குறிப்பாக பார்த்தீங்கன்னா யாருக்காக சொல்கிறோம் அப்படின்னா, இந்த அரசியல் பிரமுகர்களுக்காக ஒரு சின்ன ஒரு விதிகளை தான் கொடுத்துருக்குறோம். வணக்கம், வாழ்த்துக்கள்.